இந்த வீக்கெண்டில் நண்பரோட ஒரு வெளியூர் பயணம். காலையில் ஒரு 6 மணிக்கு சென்னையில் கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோம். அவருக்கு வந்து ஒரு 8-8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம். வண்டியை நிறுத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு சைவ உணவகத்துக்கு அழைச்சிட்டு போனார். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, ஒரு பிளாக் காஃபி கொடுக்க சொல்லுங்கள், சர்க்கரை இல்லாமல் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னா இட்லி ஆர்டர் பண்ணார். அப்போ எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணார். நான் சொன்னேன், இல்லைங்க நான் இட்லி சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, என்ன இப்படி பேசுகிறீங்க, எப்படிங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் இருக்க முடியும்? இட்லி ஒரு உன்னத உணவு, உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு வந்து இட்லி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொல்கிறதையும் தாண்டி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லியும் வேண்டான்னு சொல்கிறீங்க. என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்கிட்ட 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஏன் தவிர்க்கணும், 2வது இட்லி வந்து ஒரு உன்னத உணவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா நான் இப்போ பேச ஆரம்பித்தேன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ இட்லி ஒரு உன்னத உணவா இல்லையா அப்படின்றத பற்றி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருக்கு இந்த இட்லி ஒரு உன்னத உணவு அப்படின்ற விஷயத்த அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காரில் ஏனதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற இட்லி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு இட்லி ஒரு 75 கிராம் வெயிட் இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 15 கிராம் வெள்ளை சர்க்கரை இருக்குது அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 இட்லி காலையில் ஏதாவது சாப்பிடுவாங்க. அதில் சாம்பார் சட்னிலாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த சாம்பாரில் இருக்கிற பருப்பு அப்படின்ற கார்போஹைட்ரேட்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு இட்லிக்கு நாம் யூஸ் பண்ணுற சாம்பாரும் இட்லியும் சேர்ந்து 20 கிராம் நேரடி வெள்ளை சர்க்கரையாக மாறிடுது. ஸோ 4 இட்லி தான் சாப்பிட்றேன், நான் வேறு எதுவும் சாப்பிட்றதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, நேரடியான வெள்ளை சர்க்கரையை 80 கிராம் சாப்பிட்றீங்க. இப்போ நான் உங்கள் கையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 80 கிராம் நேரடியான வெள்ளை சர்க்கரையை கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ சர்க்கரையை எப்படிங்க சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ சர்க்கரையை நேரடியாக சாப்பிட்றதும் இட்லியை நேரடியாக சாப்பிட்றதும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால தான் நான் இட்லி உன்னத உணவுலாம் கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரே ஒரு திருப்பி கவுண்டர் பண்ணார். சரிங்க, நம்ம அரிசியில் செஞ்ச இட்லியை விட்டுறலாம், அதுக்கு பதிலாக இப்போது கம்பு, ராகி, வரகு, சாமை, திணை இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் இருக்குது. நாங்களாம் வீட்டிலலாம் வந்து மில்லட்ஸில் தான் இட்லி செஞ்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி வெளியில் வந்தால் வேறு வழி இல்லை, நான் ஹோட்டலில் இட்லி சாப்பிட்றேன், அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ஒரு அப்படி ஒன்றும் பெரிய சேஞ்சும் கிடையாது. மில்லட்ஸில் சில இட்லியில் என்ன பண்ணலாம்னா மேபி ஒரு 10லேருந்து 20 கிராம் சர்க்கரை அளவுகள் குறைவாக இருக்கலாம். 80 கிராம் சர்க்கரைக்கு பதிலாக அது 60 கிராம் சர்க்கரையாக மாறலாம். சரி, 60 கிராம் சர்க்கரையை கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ என்னங்க மறுபடியும் நீங்கள் சர்க்கரையை சாப்பிட சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு இட்லிக்கு 15 கிராம் சர்க்கரை, சாம்பாரோடு சேர்த்து 20 கிராம் சர்க்கரை. அதே நீங்கள் வந்து சிறுதானியத்தில் செஞ்ச இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு 15 கிராம் சர்க்கரை. ஸோ எப்படி சாப்பிட்டாலும் சர்க்கரை தான், அது உங்கள் உடம்புக்கு கெடுதல் தான் அப்படின்றத தான் நான் சொன்னேன். அவர் உடனே தமிழர்கள், உணவு, பாரம்பரியம் இதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போது நான் அவருக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு டிசிப்ளின்டு டயட்டுன்னு சொல்கிற ஒரு தமிழர் அல்லது ஒரு இந்தியர் அவர் என்ன சாப்பிட்றாரு, காலையில் வந்து ஒரு காஃபியோ டீயோ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறாரு. திருப்பியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் குறைவாக சாப்பிட்டா கூட ஒரு 4 இட்லி அளவுக்கு சாப்பிடுவார். மதியம் வந்து ரைஸு, காய், கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிடுவார். திருப்பி மாலை நேரத்தில் ஏதோ ஒரு வடையோ ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடுவார். இரவு நேரத்தில் டயட்டுன்ற பேரில் சப்பாத்தி, குருமா இது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நண்பரே, ஒரு நாளைக்கு ஒரு தமிழர் ஒரு ஆரோக்கியமான டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு தமிழர் கிட்டத்தட்ட 1/2 கிலோவில் வந்து 3/4 கிலோ நேரடியான வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி நேரடியான வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு கெடுதல் அப்படின்றது நீங்களே தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க. அது உண்மையா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம், சர்க்கரையை சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த அரிசி, பருப்பு, திணை, சாமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் இது எல்லாத்தையும் சர்க்கரைன்னு சொல்கிறீங்களே, அதுதான் என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாரு. அப்போ அவருக்கு நான் சொன்ன பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லா மாவு சத்துக்களுமே சர்க்கரையாக தான் நம்ம உடம்புல மாறுது. இதை பற்றி நம்ம பேலியோ டயட் சீரியஸில் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை முன்னாடி வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே
இதோடைய அர்த்தம் புரியும். இந்த பேலியோ டயட் அப்படின்ற பேர் உங்களுக்கு ரொம்பவும் தொந்தரவாகவும் ரொம்பவும் ஒரு மாதிரி கான்ட்ராடிக்டாகவும் இருந்ததுன்னா அந்த பேரை மறந்துடுங்க. மாவுச்சத்து அதிகப்படியான உணவு அத்தனையும் சர்க்கரையாக தான் மாறும். சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது சர்க்கரை சாப்பிட்றத நம்ம நிறுத்தணும் அல்லது குறைக்கணும்னா மாவு சத்து சாப்பிட்றதையும் நிறுத்தணும், குறைக்கணும். இதை தான் நம்ம பேலியோ டயட்ன்ற பேரில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. தொடர்ந்து நம்மளுடைய ரீல்ஸை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் அறிவியல் அறிவு புரியும்.